ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு நார்மலான குவாலிட்டியில் இருக்க இமேஜை எப்படி ஒரு ஹை குவாலிட்டியில் நல்லா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மீடியா டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பெல் பட்டனை கொடுத்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்றைக்கி லைட் ரூம் ஒரே ஒரு ஆப்பை வச்சு எப்படி சிம்பிளாக நீட்டாக எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிப்போம். ஃபோட்டோ எடிட் பண்ணுறோமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ போய் சென்டு கொடுத்து நம்ம லைட் ரூமில் ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம லைட் ரூம்லேயும் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டு லைட் ரூம் கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படி கொடுத்துக்கிறேன். லைட் ரூமோட ஆப் லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது கொடுத்து டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த செலக்ட் பண்ண ஃபோட்டோ லைட் ரூமில் இம்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இமேஜ் சைஸுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். இமேஜ் சைஸ் கிராப்பை தொட்டு நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கான சைஸு அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம டிக்கு கொடுத்துட்டு அடுத்து நம்ம எடிட்டுக்கு வந்துடுவோம். எடிட்டில் கலரை டச் பண்ணிங்கன்னா மேலே மிக்ஸுன்னு ஒன்று இருக்கும், கலர்ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும். அது தொட்டிங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட கலர்ஃபுல் ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம இமேஜில் நம்ம என்ன கலர் வச்சுருக்கோமோ, இமேஜில் என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா அந்த கலர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது எப்படி சேஞ்சஸ் ஆகுதா, எல்லோ க்ரீன் அந்த மாதிரி க்ரீனிஷ் அந்த மாதிரி ஆகும். நம்ம லெமினேஷுங்கிறது டார்க்கு, ரொம்ப டார்க் ஆகுறது, ஒயிட் ஆகுறது, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லோ, ஏன்னா இந்த க்ரீனிஷ் பேக்ரவுண்ட்னால எல்லோவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், க்ரீனும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டார்க்காக க்ரீன் வேணுமோ வச்சுட்டு அடுத்து நம்ம ப்ளூ செலக்ட் பண்ணிப்போம். ப்ளூவில் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் ஆகுதா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அதனால் ப்ளூ எவ்வளோ வேணுமோ அதையும் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம லைட்டுக்கு வெளியில் வந்துடலாம். லைட்டில் நம்ம எக்ஸ்போசர் அது எவ்வளோன்னா பிரைட்னஸாக ஆக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது நம்ம கொடுத்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அடுத்து நம்ம ஷேடோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாறும். அடுத்து எஃபெக்ட்ஸில் நம்ம டெக்ஸ்சரு, கிளாரிட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விண்டேஜ் நம்ம எப்படி டார்க்காக வேணுமோ இல்லை ஒயிட்டாக ரொம்ப இந்த மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு கரெக்டாக வச்சு செலக்ட் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துடலாம். அடுத்து டீட்டெயில்ஸ் வந்துடும். டீட்டெயில்ஸ் நாய்ஸுங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஸ் அப்படியே ஸ்மூத் ஆக்கிறது, ஸ்கின் அப்படியே ஸ்மூத்னிங் ஆக்கிறதுக்காக. ஃபேஸ் நம்ம அட்ஜஸ்ட் அது கம்மியாக இருக்கப்போ ஃபேஸில் இந்த புள்ளி இருக்கிறதெல்லாம் தெரியும். நம்ம அதை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா அந்த ஸ்மூத் ஆயிரும். நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். அதிகமாக வச்சுட்டா அது ஓரளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம மீடியமாக வச்சுப்போம். அவ்வளோதான், நம்ம லைட் ரூமில் எடிட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து ஃபோட்டோவை சேவ் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெமினி ஆப் ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இந்த இமேஜை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம ரெமினியில் என்ஹான்ஸ் கொடுத்திங்கன்னா நான் அது 30 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ நமக்கு ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், ரெமினியில் இப்போ ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. என்ஹான்ஸ் ஆன ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம குவாலிட்டியாக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நம்ம எல்லா ஃபோட்டோவும் ரெமினியில் போகணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா அது நம்ம ரெமினியில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலரு நமக்கு பிடிக்கல, நம்ம நார்மலாக ரா மெட்டீரியல் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் மாதிரியே நம்ம குவாலிட்டியாக வேணும்னா அதுலேயே கீழே கலருங்கிற ஆப்ஷன் இருக்கும். கலருங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அதை டிசேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக முன்ன ரா மெட்டீரியல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இமேஜ் நல்லா ஹெச்டி குவாலிட்டியில் அதே கலர் மாறாமல் அப்படியே வந்துடும். அவ்வளோதான், இது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபோட்டோவோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு. உங்களுக்கே தெரியும் கலர் எவ்வளோ திக்காக டார்க்காக இருக்குன்ட்டு. ஃபேஸில் எவ்வளோ டல்லாக இருக்குது. இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக ஹெச்டி குவாலிட்டியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் எடிட்டிங் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.